வினேஷ் போகத் டிஸ்குவாலிஃபைடு. ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு பதக்கம் கிடைச்சிரும் அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு வினேஷ் போகத் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்ற ஒரு விஷயம் மொத்த இந்தியாவுக்குமே ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அதுவும் 100 கிராம் வெயிட் வித்தியாசத்தினால அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படிங்கிறத பல மக்களால் இன்ன வரைக்கும் ஜீர்ணிக்கவே முடியல. அது எப்படிங்க அவங்க வெயிட்டை செக் பண்ணாமே அவ்வளோ நாள் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு தரப்புல கேள்வி. ஃபைனலில் எப்படியும் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு US நாட்டுக்காரங்க சதி பண்ணி அவங்கள தோக்க வச்சுட்டாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு. இது இல்லாமல் இந்தியாவோட பிஜேபி எம்பி பிரிஜ் பூஷன் சிங்கை எதிர்த்து போன வருஷம் பூரா அவங்க ரோட்டில் கடந்து போராட்டம் பண்ணாங்க. அதனால இந்திய ஒலிம்பிக் சங்கமே அவங்களுக்கு எதிராக வந்து சதி பண்ணிருச்சு அப்படின்னு இன்னொரு தரப்பு. இதில் எது உண்மை? இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாலு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகள் இந்த வருஷம் 2024 பாரிஸ் நகரத்தில் கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பாக 70 ஆண்களும் 47 பெண்களுமா மொத்தம் 117 பேர் கலந்துக்கிறாங்க. இந்த 117 பேர் 69 போட்டிகளில் 95 மெடலுக்காக கம்பீட் பண்ணுறாங்க. இதுவரை நடந்த பல்வேறு கட்ட போட்டிகளில் இந்தியா மொத்தமாகவே 3 மெடல் தான் வாங்கியிருக்கு. அந்த 3 மெடலுமே வெங்கல பதக்கங்கள் தான். அந்த 3 மெடலில் 2 மெடல் 10 மீட்டர் ரைஃபிள் ஷூட்டிங்லையும் இன்னொரு மெடல் 50 மீட்டர் ரைஃபிள் ஷூட்டிங்லேயே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ரைஃபிள் ஷூட்டிங்கை தவிர மற்ற எந்த கேட்டகரியிலையுமே இந்தியா இது வரைக்கும் மெடல் வாங்கவே இல்லை. இந்த வருஷம் நமக்கு வெறும் வெங்கல பதக்கம் தானா அப்படின்னு மொத்த நாடுமே இயங்கிக்கிட்டு இருந்த டைமில் தான் நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிச்சாங்க வினேஷ் போகட். இந்தியாவுடைய ரெஸ்லிங் சாம்பியனான வினேஷ் போகட் 53 கிலோ எடை பிரிவில் ஆச்சரியப்படுற விதத்தில் பல நாட்டு வீராங்கனைகளை தோக்கடிச்சு ஃபைனலுக்கு முன்னேறினாங்க. ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய ஃபைனல் மேட்ச்சில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தங்கம் கிடச்சிருக்கும். ஒருவேளை தோத்துருந்தா கூட நமக்கு வெள்ளி பதக்கங்கிறது கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும். ஸோ தங்கம் லட்சியம், வெள்ளி நிச்சயம் அப்படின்னு மொத்த நாடுமே ஒரு ஆரவாரத்தோடு எதிர்பார்த்திருந்த டயத்தில் தான் வினேஷ் போகத் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்ற ஒரு நியூஸு மொத்த இந்தியாவுக்குமே பேரிடியாக வந்து இறங்குச்சு. ஏன்னா இந்த ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்த யாராலையுமே அவங்க டிஸ்குவாலிஃபைடு அப்படிங்கிற விஷயத்தை ஜீரணிக்கவே முடியாது. அவங்க முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ண லீக் போட்டியே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த லீக் மேட்ச்சில் அவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இருந்தவங்க யாருன்னா போன வருஷம் ஒலிம்பிக் போட்டியில் இதே ரெஸ்லிங் கேட்டகரியில் தங்கப்பதக்கம் வாங்கின ஜப்பான் நாட்டு வீராங்கனை. அவங்க அது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி நடந்த காமன்வெல்த் போட்டிகளில் 3 தடவை தொடர்ந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா இது வரைக்கும் அவங்க கலந்துக்கிட்ட போட்டிகள் எதுலேயுமே அவங்க வாழ்நாளில் தோத்ததே கிடையாது. அப்படிப்பட்ட அன்டிஃபீட்டட் ஜப்பான் நாட்டு வீராங்கனையான யூ சுசாக்கியை எதிர்த்து தான் வினேஷ் போகத்தோட முதல் போட்டியே இந்த ஒலிம்பிக்கில் நடந்துச்சு. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டை எதிர்த்து கண்டிப்பாக வினேஷால் அடுத்த போட்டிக்கு போகவே முடியாது. ஸோ போட்டியிலே அவங்க திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மொத்த உலகமுமே ஆச்சரியப்படுற அளவுக்கு என்னைய சாதாரண ஆள்னு நினைக்காதீங்க, நான் வினேஷ்டா அப்படின்னு சிங்கம் மாதிரி ஒரு ஆக்ரோஷமான போட்டியை வெளிப்படுத்தி இது வரைக்கும் தோல்வியே பார்த்துடாத அந்த ஜப்பான் நாட்டு வீராங்கனையை ஜெயிச்சு ஒலிம்பிக் போட்டியில் தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செஞ்சாங்க வினேஷ். அந்த வெற்றிக்கு அப்புறம் தான் மொத்த உலகத்தோட பார்வையுமே வினேஷ் மேலே திரும்ப ஆரம்பிச்சிச்சு. அடுத்து அவங்களோட போட்டிகள் எப்படி இருக்கும், அவங்க எந்தெந்த மாதிரி போட்டி போட போறாங்க அப்படின்னு எல்லாருமே அவங்களை உத்து நோக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்த போட்டியில் அவங்க உக்ரைன் நாட்டு வீராங்கனையோட எதிர்த்து சண்டை போட்டு 7-5 அப்படிங்கிற புள்ளி கணக்கில் அவங்களையும் வீழ்த்தி செமிஃபைனல் ரவுண்டுக்கு முன்னேறினாங்க. செமிஃபைனல் மேட்ச்சில் கியூபா நாட்டு வீராங்கனையான லோபஸ் அவங்கள எதிர்த்து 5-0 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸில் ரொம்ப அசால்ட்டாக ஜெயிச்சு ஃபைனல் போட்டிக்கு தகுதியானாங்க நம்ம வினேஷ். அவங்களுடைய ஒவ்வொரு போட்டியுமே ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரியும் இருந்துச்சு. அதனால மொத்த உலகத்தோட கவனமுமே வினேஷ் கண்டிப்பாக ஃபைனலில் தங்கம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த டைமில் தான் வினேஷ் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியே வந்துச்சு. இது இந்திய நாட்டு ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, மொத்த உலகத்தில் இருந்த ரெஸ்லிங் ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய பேரிடியாக தான் அமைஞ்சிச்சு. ஏன்னா வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸில் சகஜம், ஆனால் அது இங்கே விஷயம் கிடையாது. அவங்களால போட்டி போடவே முடியாது அப்படின்னு சொன்னது தான் எல்லாருக்குமே ஒரு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்கோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் வினேஷோட ஹிஸ்ட்ரியையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஒலிம்பிக் உமன் ரெஸ்லிங் காம்படிஷன்ஸில் மொத்தம் 6 வெயிட் கேட்டகரிஸ் இருக்குது. 50, 53, 57, 62, 68, 76 இந்த மாதிரி 6 வெயிட் கேட்டகரியில் வந்து போட்டியாளர்கள் போட்டி போடுவாங்க. வினேஷோட நார்மல் வெயிட் 56 கிலோ. வழக்கமாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு அத்லெட் தன்னுடைய வெயிட்டோட ஒரு 2-3 கிலோ கம்மியாக உள்ள கேட்டகரியில் தான் போட்டி போடுவாங்க. ஏன்னா போட்டி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கிலோ வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அவங்க வெயிட்டை விட ஒரு 2-3 கிலோ கம்மி கேட்டகரியில் போட்டி போடும்போது அவங்களுக்கு அவங்களோட வெயிட்டுக்கான அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ உலகம் பூரா எல்லா அத்லெட்ஸுமே தன்னுடைய நார்மல் வெயிட்டை விட 2-3 கிலோ கம்மி கேட்டகரியில் போட்டி போடுறதான் வழக்கம். ஸோ 56 கிலோ நார்மலாக எடை இருக்கிற வினேஷ் வழக்கமாக 53 கிலோ எடை பிரிவில் தான் போட்டி போடுவாங்க.
லாஸ்ட் டைம் ஜப்பானில் நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் கூட அவங்க 53 கிலோ கேட்டகரியில் தான் கம்பீட் பண்ணாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்க 50 கிலோ பிரிவுக்கு போட்டி போட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, போன வருஷம் நடந்த வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பில் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அப்போ அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி பெட் ரிட்டனாக இருந்தாங்க. அதனால அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய அந்த போட்டியில் அவங்களுக்கு பதிலாக அதே 53 கிலோ கேட்டகரியில் அன்திம் அப்படின்னு வேற ஒரு வீராங்கனை போட்டி போட்டு அவங்க அதில் பிரான்ஸ் மெடலும் ஜெயிச்சாங்க. ஸோ வேர்ல்டு ரெஸ்லிங் காம்படிஷனில் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்ச அன்திம் 53 கிலோ எடை பிரிவில் டைரெக்டாக ஒலிம்பிக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ இப்போ வினேஷ்க்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன். ஒன்று 57 கிலோவில் போட்டி போடணும், இல்லைனா 50 கிலோவில் போட்டி போடணும். தன்னுடைய நார்மல் வெயிட் 56 கிலோவாக இருக்கும்போது கண்டிப்பாக 57 கிலோவில் அவங்களால போட்டி போட முடியாது. ஏன்னா காம்படிஷனுக்காக வெயிட் ஏற்றுனாங்கன்னா அவங்களுடைய பாடி அதை அக்செப்ட் பண்ணாது. இன்னொன்று, வழக்கமாக காம்படிஷன் டைமில் நார்மலாகவே 2-3 கிலோ வெயிட் குறைச்சி தான் போட்டி போடுவாங்க. அதனால் வெயிட்டை கூட்டுறது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்காது. அப்படிங்கிறதுனால வினேஷும் சரி, அவங்களுடைய கோச், அவங்களுடைய நியூட்ரிஷனிஸ்ட், அவங்களுடைய சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாருமா டிசைட் பண்ணி நம்ம 50 கிலோ கேட்டகரியில் போட்டி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இந்த டிசிஷன் எடுத்த ஒரு வருஷ காலமாக வினேஷோட டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. ஒரு நாளைக்கு அவங்க 2 சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. தண்ணி கூட ரொம்ப அளவாக கால்குலேட்டடாக அளந்து தான் குடிப்பாங்க அப்படின்னு அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ண இன்னொரு அத்லட் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தன்னுடைய 56 கிலோ வெயிட்டை படிப்படியாக குறைச்சி 50 கிலோ கீழே கொண்டு வந்து இந்த ஒலிம்பிக்கு குவாலிஃபை ஆனாங்க வினேஷ். ஒலிம்பிக் போட்டிகளோட ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் போட்டி நடக்கிறதுக்கு அன்னைக்கு காலையில் எல்லா அத்லட்ஸையும் வெயிட் செக் பண்ணுவாங்க. ஸோ மொதல் நாள் போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி வினேஷோட வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க 49 கிலோ 900 கிராம் இருந்தாங்க. அதாவது 50 கிலோவுக்கு 100 கிராம் கம்மி. 50 கிலோவுக்கு கம்மியாக இருந்ததுனால அவங்களால 50 kg கேட்டகரியில் போட்டி போட முடிஞ்சிச்சு. ஸோ அந்த கேட்டகரியில் தான் அவங்க வேர்ல்டு சாம்பியனை எதிர்த்து கியூபா நாட்டு வீராங்கனை, உக்ரைன் நாட்டு வீராங்கனை எல்லாரையும் எதிர்த்து ஜெயிச்சு வந்தாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். நம்ம காம்படிஷனில் போட்டி போடும்போது நமக்கு நிறையா எனர்ஜி தேவைப்படும். அதே மாதிரி போட்டியில் நம்மளுடைய சத்துக்கள் நிறையா வீணாகும். அதனால் காம்படிஷன் டைமில் நம்ம கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்டே ஆகணும், கண்டிப்பாக தண்ணி குடிச்சே ஆகணும். ஸோ இப்படி நேற்று நடந்த 3 போட்டிகளில் வினேஷ் கம்பீட் பண்ணும்போது அவங்க ஊடால சாப்பிட்டதுனாலையும் தண்ணி குடித்ததுனாலையும் அவங்களுடைய வெயிட்டு காலையில் 49 கிலோ 900 கிராமாக இருந்தது. அன்றைக்கி சாயந்தரம் பார்க்கும்போது 52 கிலோ 700 கிராமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வினேஷோட நார்மல் பாடி வெயிட் 56 கிலோ. ஸோ அவங்க உடம்போட சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்களோட வெயிட் 56 கிலோ அப்படிங்கிறது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனால அவங்க லைட்டாக எது சாப்பிட்டாலுமே அவங்களுடைய பாடி அவங்களோட வெயிட்டை நார்மல் கேட்டகரிக்கு கொண்டு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தது. இன்னொன்று, அத்லெட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க உடம்புல ஃபேட் கண்டென்ட்டுங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் அவ்வளோ ஈஸியாக வெயிட்டை குறைக்கிறதுங்கிறதும் அந்த குறைச்ச வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதும் ரொம்ப சவாலான ஒரு டாஸ்க். இன்னொன்று, தன்னுடைய கெப்பாசிட்டியை மீறி அவங்க வெயிட்டை குறைச்சதுனால அவங்க பாடியால் அந்த வெயிட் ரிடக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால் அவங்க எதை சாப்பிட்டாலும் அது வெயிட் இன்க்ரீஸில் தான் போய் முடிஞ்சிச்சு. 3 மேட்ச் முடிஞ்சு அவங்க ஒலிம்பிக் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க மறுபடியும் வெயிட் செக் பண்ணி பார்க்குறாங்க. 52.7 கிலோ அப்படிங்கிற வெயிட்டை பார்த்த உடனே அவங்க மட்டும் இல்லை, அவங்க கூட இருந்த சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ உடனடியாக முடிவு பண்ணி நைட்டுக்குள்ளே நம்ம எப்படியாவது அந்த 2.7 கிலோவை குறைச்சிடணும் அப்படின்னு அன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து எதுவுமே சாப்பிடாம, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம, மொத்த ராத்திரியும் தூங்காமல் ரன்னிங், சைக்கிளிங், சோனா பாத், ஸ்டீம் பாத் அப்படின்னு தன்னால் என்னென்ன முடியுமோ எல்லா வழியிலும் தன் உடம்புல இருக்கிற வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப அயராது பாடுபட்டாங்க வினேஷ். வினேஷ் மட்டும் இல்லை, அவங்க கூட இருந்த சப்போர்ட் ஸ்டாஃப், அவங்களுடைய நியூட்ரிஷனிஸ்ட், அவங்களுடைய கோச், ஒலிம்பிக் அத்தாரிட்டிஸ், இப்படி எல்லாருமே அவங்க வெயிட்டை எப்படியாவது 50 கிலோ கீழே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோடையும் முனைப்போடையும் போராடிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த நாள், அதாவது போட்டி நடக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி காலையில் 8 மணிக்குள்ள மறுபடியும் அந்த காம்படிஷனில் போட்டி போடுற எல்லா அத்லெட்ஸும் வெயிட் செக் பண்ணி ஆகணும். இது ஒலிம்பிக்கோடைய ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் படி 8 மணிக்கு அவங்க வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய வெயிட்டு 50 கிலோ 100 கிராம் இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் ராத்திரி பூரா அவங்களும் அவங்களுடைய டீமும் சேர்ந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு போட்ட எல்லா எஃபர்ட்னாலையும் அவங்களால 2 கிலோ 600 கிராம் தான் குறைக்க முடிஞ்சிச்சு. அவங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா, வெயிட் போடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தலைமுடியை முதற்கொண்டு கட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க வெயிட் மிஷின்லேயே ஏறி இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் அவங்களால அந்த 50 கிலோ த்ரெஷோல்டை அச்சீவ் பண்ண முடியல. 100 கிராம் அதிகமாக இருந்த காரணத்தினால 50 kg கேட்டகரியில் அவங்களால போட்டி போட முடியாதுன்னு சொல்லி அவங்கள கம்ப்ளீட்டாகவே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க கூட இருந்த சப்போர்ட் ஸ்டாஃப், இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டியோட அஃபீஷியல்ஸ், ஒட்டுமொத்த இந்தியர்கள், ஏன் ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே ரெஸ்லிங்கை விரும்பி பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபைனலில் அவங்களோட ஆட்டம் எப்படி இருக்கும், அவங்களோட டிஃப்ரெண்ட்டான மூவ்ஸ் எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு மொத்த உலகமே ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களால கம்பீட் பண்ண முடியாதுன்னு சொன்னது
ரெஸ்லிங் உலகத்துக்கே ஒரு பேரிழப்பு தான். ராத்திரி பூரா வெயிட்டு குறைக்கிறதுக்காக அவங்க தூங்காமல் ரன்னிங், சைக்கிளிங், சோனா பாத், ஸ்டீம் பாத் இந்த மாதிரி எடுத்துக்கிட்ட எல்லா எஃபர்ட்னாலையும் இவ்வளோ எஃபர்ட் போட்டும் நம்மளால் வெயிட்டை குறைக்க முடியலையே, நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டோமே அப்படிங்கிற மன விரக்தினாலையும் அவங்க உடல்நிலை சரியில்லாமல் போய் அவங்க உடம்பு டீஹைட்ரேட் ஆகி இப்போ அவங்க ஒலிம்பிக் வில்லேஜில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்க சீக்கிரமாக மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம எல்லார் சார்பாகவும் நம்ம இறைவனை வேண்டிக்கிடுவோம். இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட தலைவர் பிடி உஷா அவங்கள ஆஸ்பத்திரியில் போய் நேரில் சந்திச்சிருக்காங்க. அவங்களுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவே நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம். அதே மாதிரி இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி சார்பாக ஒலிம்பிக் அசோசியேஷன் கிட்ட வேல்முறையீடும் பண்ணியிருக்காங்க. ஆனால் யுனைடெட் வேர்ல்டு ரெஸ்லிங் அசோசியேஷனோட பிரசிடென்ட் நெனாட் லாலோவிக் அவர் இந்த அப்பீலை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு நடந்தது ஒரு துர்பாக்கியமான சம்பவம் தான், ஆனால் ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ், யாருக்காகவும் ரூல்ஸை நம்ம வளைக்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக வினேஷால் இன்றைக்கி நடக்கிற போட்டியில் பங்கு பெற முடியாது. இது வினேஷ்க்கு மட்டும் கிடையாது, கண்டிப்பாக அவங்க ஒலிம்பிக்கில் ஒரு மெடல் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு பேரிழப்பு தான். ஆனால் வினேஷோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க ரெஸ்லிங் மட்டும் கிடையாது, நிஜ வாழ்க்கையிலேயுமே அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி வீரராக தான் திகழ்ந்தாங்க. போன வருஷம் இந்தியன் ரெஸ்லிங் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டும் பிஜேபி எம்பியுமான பிரிஜ் பூஷன் சிங்கை எதிர்த்து நாடு தழுவிய அளவில் அவங்க ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. இதில் ரெஸ்லிங் சங்கத்தை சேர்ந்த நிறைய அத்லீட்ஸ் பங்கு பெற்றாங்க. பிரிஜ் பூஷன் சிங் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வீராங்கனைகள் கிட்ட பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் செய்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே எல்லாருமே வச்சாங்க. இந்த காரணத்துக்காக அவரை தகுதி நீக்கம் செய்யணும்னு, அவர் மேலே குற்ற வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிற காரணங்களை வலியுறுத்தி பல மாதங்கள் அவங்க டெல்லியில் இருக்க ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணாங்க. அவங்களும் சரி, அவங்க கூட ஏற்கனவே ஒலிம்பிக் மற்றும் காமன்வெல்த் இந்த மாதிரி பல போட்டிகளில் பதக்கம் வாங்கின நிறைய அத்லெட்ஸ் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே பிரிஜ் பூஷன் சிங் மேலே அதே குற்றச்சாட்டை தான் வச்சாங்க. டெல்லி போலீஸ் அவங்கள அடித்து தரதரன்னு ரோட்டில் இழுத்துட்டு போன காட்சியை நம்ம போன வருஷம் கண்டிப்பாக டிவியில் நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம். ஆனால் இவ்வளோ நடந்தும் அவங்களோட போராட்டத்தோட வீரியம் குறையவே கிடையாது. கடைசியில் டெல்லி போலீஸ் அந்த பிரிஜ் பூஷன் சிங் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அவர் மேலே விசாரணை கமிஷன் அமைச்சு அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க தங்களுடைய போராட்டத்தையே வாபஸ் வாங்கினாங்க. ஸோ விளையாட்டு போட்டிகள் மட்டும் இல்லாமல் தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய போராளியாக திகழ்கிறவங்க தான் வினேஷ் போகட். அப்படிப்பட்ட போராட்டம் குணம் கொண்ட வினேஷ் போகட் இப்போ நடந்த செட்பேக்கில் இருந்தும் மீண்டு வந்து கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு மென்மேலும் பல பதக்கங்களை பெற்று தருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புவோம். ஸ்போர்ட்ஸ்னு கிடையாது, நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்து போகக்கூடியது தான். வெற்றி கிடைக்கும் போது ஆகா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அதிலே லயிச்சு போயிடவும் கூடாது. தோல்வி வரும்போது ஐயோ நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு தோண்டு போயிடவும் கூடாது. வெற்றியும் தோல்வியும் நம்மளுடைய பயணத்தில் ஒரு மைல்கல் தானே தவிர அது நம்மளுடைய டெஸ்டினி இல்லை. ஸோ எப்போவுமே நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்மளுடைய போராட்ட குணத்தை மட்டும் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நம்மளுடைய உரிமைகளுக்காகவும் நம்ம எப்போவுமே போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வினேஷோட வாழ்க்கை மூலியமாக நாம் கற்றுக்கக்கூடிய பாடம். இந்த வீடியோ மூலியமாக வினேஷோட டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நடந்து முடிஞ்சது எப்படியே இருந்தாலும் இனிமேல் நடப்பவை நல்லவையாக அமையட்டும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.